வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கிழக்கு பிரிட்டனில் அமெரிக்க இராணுவத்திற்காக ஜெட் எரிபொருளை ஏற்றி சென்ற டேங்கர் கப்பல் மீது சரக்கு கப்பல் மோதியது. 2 கப்பல்களும் தீப்பிடித்து எரிகின்றன. டேங்கரில் இருந்து வடக்கு கடலில் கொட்டிய ஜெட் எரிபொருள் கடல் மேற்பரப்பிலும் தீயை ஏற்படுத்தியது. அமெரிக்க விமானப்படை விமானங்களின் பாவனைக்கான எரிபொருளை ஏற்றி சென்ற டேங்கர் விபத்தில் கப்பல்களில் ஒன்று ஹேக் செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சாத்தியத்தை வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் நிராகரிக்க மறுத்துவிட்டார் என்று கடல்சார் இணையதளமான கேப்டனிடம் கூறினார். அதாவது ஒரு சதிச் செயல் காரணமாக இரு கப்பல்களும் ஒன்றுடன் ஒன்று மோதி இருக்கலாம். மோதிய சரக்கு கப்பல் ரஷ்யா அல்லது பிற விரோத நாடுகளால் ஹேக் செய்யப்பட்டு ஒரு ஈட்டியாக மாறியிருக்கலாம் என்று ஊகங்கள் உள்ளன. இந்த கப்பல் மோதல் ஒரு பெரிய தீ, வியத்தகு மீட்பு முயற்சி மற்றும் சுற்றுச்சூழல் சேதம் பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. 2 கப்பல்களில் இருந்து 37 பணியாளர்களில் ஒருவரை தவிர அனைவரும் பத்திரமாக கரைக்கு கொண்டு வரப்பட்டனர். சரக்கு கப்பலில் இருந்த ஒரு பணியாளர் சோலாங் காணாமல் போனதாக கப்பலின் உரிமையாளர் எர்னன் ஸ்ட்ரஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சோலாங் பணியாளர்கள் 14 பேரில் 13 பேர் பத்திரமாக கரைக்கு கொண்டு வரப்பட்டதாக கப்பல் உரிமையாளர் தெரிவித்தார். அமெரிக்க இராணுவத்திற்காக ஜெட் எரிபொருளை ஏற்றி சென்ற டேங்கர் கப்பலில் இருந்து 23 அமெரிக்க மரைன் துருப்புக்களும் பத்திரமாக கரை சேர்ந்து விட்டனர். இரு கப்பல்களும் மோதிய 12 மணி நேரத்திற்கு பின்னரும் 2 கப்பல்களும் எரிந்து கொண்டிருக்கின்றன என்று பிரிட்டிஷ் கடலோர காவல் படையினர் தெரிவித்தனர். காணாமல் போனவர் கண்டுபிடிக்கப்படவில்லை. காணாமல் போன குழு உறுப்பினரை தேடும் பணியை முடித்துவிட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். காரணம், இனி இரு கப்பல்களையும் நெருங்க முடியாத அளவில் தீப்பிடித்து எரிகின்றன. மேலும் 36 பேர் கரைக்கு கொண்டு வரப்பட்டதை அவர்கள் உறுதிப்படுத்தினர். அவர்களில் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பனிமூட்டமான வடகடலில் லைஃப் படகுகள், கடலோர காவல்படை விமானங்கள் மற்றும் வர்த்தக கப்பல்கள் மூலம் ஒரு பெரிய மீட்பு நடவடிக்கையை இந்த மோதல் ஏற்படுத்தியது. அடுத்து வரும் நாட்களில் தேவைப்படும் மாசு எதிர்ப்பு நடவடிக்கையை மதிப்பீடு செய்து வருவதாக பிரிட்டிஷ் அரசாங்கம் கூறியது. டேங்கர் கப்பல் நங்கூரமிட்டு நின்று கொண்டிருந்தது. சரக்கு கப்பல் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஸ்காட்லாந்தின் கிரேஞ்ச்மவுத் துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டு மோதலின் போது நெதர்லாந்தின் ரோட்டர்டாம் நோக்கி சென்றதாக வெசல் ஃபைண்டர் தளம் தெரிவித்துள்ளது. அருகிலுள்ள ஃபோர்ட் ஆஃப் கிரீம்ஸ்பி ஈஸ்டின் தலைமை நிர்வாகி மார்டின் பாய்ஸ் கூறிய போது கப்பல்களின் மோதல் எப்படி அல்லது ஏன் ஏற்பட்டது என்பது உடனடியாக தெரியவில்லை. உண்மையில் இது ஒரு மர்மமாக தெரிகிறது. சில எச்சரிக்கை அறிகுறிகள் இருந்திருக்க வேண்டும். அவர்களால் ரேடாரில் அதை கண்டறிய முடிந்திருக்க வேண்டும் என்று பாய்ஸ் கூறினார். ஏனென்றால் இப்போது அனைத்து கப்பல்களிலும் நகர்வுகளை திட்டமிடுவதற்கும் அவர்கள் தவிர்க்க வேண்டிய தடைகள் அல்லது எதையும் பார்ப்பதற்கு தேவையான மிகவும் அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்கள் உள்ளன என்று பாயஸ் கூறினார். அது நடந்திருக்க கூடாது என்பதை தவிர உண்மையில் என்ன நடந்தது என்று பரிந்துரைப்பது கடினம் என அவர் மேலும் கூறினார். பிரிட்டனின் கிழக்கு கடற்கரையில் 16 நோட் வேகத்தில், அதாவது மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சென்ற கப்பலின் குழுவினர் முன்னால் நிறுத்தப்பட்டிருந்த மகத்தான அளவுள்ள டேங்கரை பார்க்கவில்லை. 461 அடி நீளமான சரக்கு கப்பல் வேகத்தை குறைக்கவில்லை. ஏனெனில் அது 600 அடி நீளமான டேங்கரின் பக்கவாட்டில் போய் மோதிய போது ஆட்டோ பைலட்டில் இருந்ததாக அமெரிக்க கடற்படை வரலாற்று பேராசிரியர் சார்ல் மெக்கோலியானோ கூறினார். கடல் விபத்து உளவுத்துறை பிரிவு MAIB மற்றும் கடல் மற்றும் கடலோர காவல் முகமை MCA ஆகியவை தவறு என்ன என்பதை விசாரிக்கும் என்று துறைமுக தலைவர் கூறினார். அமெரிக்க இராணுவத்திற்காக ஜெட் எரிபொருளை ஏற்றி சென்ற டேங்கர் கப்பலின் பெயர் MV ஸ்டெனா இமாகுலேட். அமெரிக்க கொடியுடன் பயணிக்கும் எண்ணெய் கப்பல் அது. அதனுடன் மோதிய கப்பல் போர்ச்சுகீசிய நாட்டில் பதிவு செய்யப்பட்ட சரக்கு கப்பலின் பெயர் MV சோலாங். MV ஸ்டெனா இமாகுலேட் கப்பலை இயக்கும் அமெரிக்காவை சேர்ந்த கடல்சார் மேலாண்மை நிறுவனமான க்ரோலி டேங்கர் கப்பலில் அமெரிக்க விமானப்படைக்கான ஜெட் A1 எரிபொருள் இருந்ததை உறுதி செய்தது. ஸ்டெனா இமாகுலேட் அமெரிக்க அரசாங்கத்தின் டேங்கர் பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இயங்கி வந்தது. தேவைப்படும் போது இராணுவத்திற்கு எரிபொருளை எடுத்துச் செல்ல ஒப்பந்தம் செய்யக்கூடிய வர்த்தக கப்பல்களின் குழுமம் அது. அதனுடன் மோதிய MV சோலாங் கப்பலில் இருந்த சரக்குகளில் சோடியம் சைனட் இருந்தது. இது தண்ணீருடன் இணைந்தால் தீங்கு விளைவிக்கும் வாயுவை உருவாக்கலாம் என்று தொழில்துறை வெளியீடு லாய்ட்ஸ் கடல்சார் உளவு பிரிவு தெரிவித்துள்ளது. சோலாங் கப்பலில் அறியப்படாத அளவு ஆல்கஹாலும் இருந்தது. 15 சோடியம் சைனட் கொள்கலன்களை எடுத்து சென்றதாக லாய்ட்ஸ் லிஸ்ட் தெரிவித்துள்ளது. சோடியம் சைனட் அமெரிக்காவின் தொழில்சார் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான தேசிய நிறுவனத்தின்படி மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த ஹைட்ரஜன் சைனட் வாயுவை வெளியிடுகிறது. இது ஆக்சிஜனை பயன்படுத்துவதற்கான உடலின் திறனில் தலையிடுகிறது. அமெரிக்க விவசாயத்துறையின் USDAயின் கூற்றுப்படி சோடியம் சைனட் தண்ணீருடன் தொடர்பு கொள்ளும் போது ஹைட்ரஜன் சைனட்டாக மாறும். சைனட் தண்ணீரில் கலந்துள்ளதா என்பது தெரியவில்லை.
காலை 9:48 மணிக்கு அபாய சைரன் எழுப்பப்பட்டதாக பிரிட்டன் கடல்சார் மற்றும் கடலோர பாதுகாப்பு அமைப்பு கூறியது. ஹம்பர் கடலோர காவல்படை தீயணைப்பு கருவிகளை கொண்ட கப்பல்களையும் தேடுதல் மற்றும் மீட்புக்கு உதவக்கூடியவர்களையும் லண்டனுக்கு வடக்கே 250 கிலோமீட்டர் தொலைவில் சம்பவ இடத்திற்கு செல்லும்படி கேட்டுக்கொண்டது. பிரிட்டிஷ் ஒளிபரப்பாளர்களால் ஒளிபரப்பப்பட்ட காணொலி காட்சிகள் மற்றும் அருகிலுள்ள கப்பலில் இருந்து படமாக்கப்பட்டவை இரு கப்பல்களிலும் அடர்ந்த கருப்பு புகை வெளியேறுவதை காட்டியது. பிரதமர் கெய்ர் ஸ்டாமரின் அலுவலகம் மோதல் மற்றும் அதன் காரணம் பற்றிய விவரங்கள் இன்னமும் தெளிவாக தெரியவில்லை என்று கூறுகிறது. லிவர்பூல் ஜான் மூர்ஸ் பல்கலைக்கழகத்தின் கடல்சார் மையத்தின் தலைவர் அப்துல் காலிக் கூறிய போது, சரக்கு கப்பலின் பணியாளர்கள் சர்வதேச கடல்சார் விதிமுறைகளின்படி ரேடார் மூலம் சரியான கண்காணிப்பை பராமரிக்கவில்லை என்று தெரிகிறது என கூறினார். பரபரப்பான மீன்பிடி தளங்கள் மற்றும் முக்கிய கடற்பறவை காலனிகளுக்கு அருகில் நடந்த மோதலால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளின் அளவு மதிப்பிடுவது தொடங்கிவிட்டது. கனமான கச்சா எண்ணெய் கசிவை காட்டிலும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறைவாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். லண்டன் இம்பீரியல் கல்லூரியின் கரிம புவிவேதியியல் பேராசிரியர் மார்க் சிப்டன், ஜெட் எரிபொருள் கச்சா எண்ணெயை விட விரைவாக சிதைகிறது, மேலும் அதீத வெப்பநிலை மக்கும் தன்மையினை துரிதப்படுத்துகிறது. பாதிப்பின் கால அளவு எரிபொருள் எரியும் வீதம் மற்றும் எஞ்சியவை பாக்டீரியாவால் அளிக்கப்படும் வீதத்தை பொறுத்தது என்றார்.